கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா. கல் என்றாலே அது ஒரு கடினமான பொருள். கல், விதவிதமான கற்கள் இருக்கிறது. பல நிறங்கள் கொண்ட கல் இருக்கிறது. எல்லாமே பூமியில்தான். வானத்திலிருந்து ஒரு கல் வரும், அது விண்கல். இந்த 9 கல்லையும் அதை துளையிட்டு ஒன்றோடு ஒன்றுக்கு கோர்த்து மாலையாக அணிந்து கொள்கிறார்கள். அது கழுத்தில் அணிந்து கொள்வதால் அதனுடைய மதிப்பு கூடுகிறது. தோண்டும் பொழுதெல்லாம் பலவிதமான கல் கிடைக்கிறது. கூழாங்கல் என்று சொல்வோம். அது வைத்து சிலர் வேடிக்கையாக நடப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். செங்கல் முதலில் வைத்துத்தான் கோயிலை கட்டினார்கள். பிறகுதான் கிரானைட் வைத்து கட்டினார்கள். அதிலே ஒரு கல்லை செதுக்கி உருவமாக வைத்து அதையும் அந்த கோயிலுக்குள் வைத்தார்கள். அந்த இடம் கர்ப்ப கிரகம். கர்ப்பம் யாருக்கு என்றால் பெண்ணுக்குத்தான், தாய்க்குத்தான். அவள்தான் குழந்தையை உருவாக்குபவள் ஆண் துணையோடு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம் என்பது தாய்க்கு ஒப்பானது. அதனால்தான் அங்கே சென்று தாயை வணங்குவதற்கு பதிலாக அந்த கல்லை வணங்கி வருகிறார்கள். அது மட்டுமா, அந்த கல் மீது முதலில் தண்ணீரை தெளித்து ஊற்றி சுத்தப்படுத்துகிறார்கள். அது ஒரு அபிஷேகம். இப்படி பஞ்சாமிர்தம், பன்னீர், திரவியங்கள், இதையெல்லாம் அதன் மேல் ஊற்றி 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 சுத்தப்படுத்துகிறார்கள். இது ஒரு முறை. 5 வேளை, 5 காலம் என்பார்கள். அதை செய்வார்கள். அதை பார்த்துதான் நட்டகல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில். அந்த நாதன் என்பது உயிர்தான். உனக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிர்தான் நாதம். நாதம் என்றாலே ஒரு இசை. நாதம், நாதமுனி என்றெல்லாம் ஒரு பெயர் இருக்கிறது. நாதம். அந்த நாதன் உன்னிடம் இருக்கும் பொழுது நீ எதற்காக கோயிலுக்கு சென்று இதையெல்லாம் செய்கிறாய்? புஷ்பங்களை தொடுத்து அதை மாலையாக அணிவிக்கிறாய். எதற்காக என்றால், அது எனக்கு பிடிக்கும், நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று. இறைவன் நமக்கு நன்றி செலுத்துகிறாரா? நாம் தான் செய்கிறோமா? அன்றாடம் நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் பல உயிர்களை பாதிக்கிறது. அந்த நட்டக்கல் அப்பொழுது பேசுமா? நம்மை தாங்கி பிடிக்குமா? எதுவும் செய்யாது. மனிதன் தன்னிடமே வளர்த்து கொண்ட அந்த ஒரு அனுமானம்தான். தன் மனதிலே அவன் தானே உருவாக்கி கொண்டதுதான். இந்த பரந்த பூமியிலே எல்லாமே இருக்கிறது.
மண் இருக்கிறது, கல் இருக்கிறது, நீர் இருக்கிறது. அதன் ஆழமாக சென்றால் பாறை இருக்கிறது. இன்னும் ஆழமாக போனால் அங்கே பலவிதமான எண்ணெய்கள் இருக்கிறது. இன்று அதை துளைத்து எடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். இதையும் மனிதன்தான் செய்தான். சக்கரத்தை கண்டுபிடித்தான், கல்லால் அல்ல. கல் சக்கரமும் இருக்கிறது. இன்று உலோக சக்கரத்தை வைத்து உலகத்தையே அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு சென்று வருகிறார்கள். அப்படி இருக்கையிலே கல் தோன்றி மண் தோன்றி மூத்த கொடி தமிழ் கொடி என்பார்கள். அதில் எத்தனையோ விஞ்ஞானிகளும் இன்று உலகத்தில் இருக்கிறார்கள். கல்லில் இருந்துதான் நான் தொடங்கினேன். இந்த கல் பலவிதமான கல்லாக இருந்தாலும் அது கோயிலில் வைக்கும் பொழுது தெய்வமாக மாறிவிடுகிறது. இதெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் தான். கருவறை, அந்த கருவிலிருந்து தான் நாமே வந்தோம். ஆனால் நாம் அதை மறந்துவிட்டோம். எங்கோ பூட்டி வைத்த அறைக்குள் இறைவன் இருக்கிறான் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அதை பற்றி பெருமையாக அவர்கள் பேசுகிறார்கள். பல அரசியல்வாதிகள் மிக பெருமையாக பேசுவார்கள். அதிலெல்லாம் உண்மையான பெருமை இல்லை. பெருமை என்பது பெரியதாக இருக்கக்கூடியது, பெருமை உடையது. பெரியதாக எண்ண வேண்டும். அதுதான் பெருமை, அருமை, அறிவுடைமை என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் என்று தெரியும். ஆனால் அது பிடித்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் அதில் விமர்சனம் செய்தால்தான் எனக்கு அது பற்றி தெரியும். இல்லை என்றால் தெரியாமலே போய்விடும். உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். அதை வைத்து அடுத்தபடியாக பல காணொளிகளை செய்ய விரும்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க நல்வாழ்த்துக்கள்.